ஒரு ஊரில் ஒரு சலவை தொழிலாளி அவர் என்ன பண்ணான்னா ஒரு கழுதையும் ஒரு நாயும் வளர்த்தாராம். அவர் இரவு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டையும் வாசலில் விட்டுட்டு தூங்க போயிட்டாராம். அப்போ சரியாகவே இவங்க ரெண்டுக்குமே அவர் சாப்பாடு உணவு சரியாகவே தருவது இல்லையா. அப்போ அவர் ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் அந்த சலவை தொழிலாளி வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ இந்த நாய் பார்த்துருக்கு. இந்த நாய் என்ன நினச்சிருக்கு, இவர் சரியாகவே நமக்கு சாப்பாடு தர மாட்டேங்காரு, இவர் வீடு எவனும் திருடிட்டு போட்டால் போட்டும், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் பேசாமல் இருந்திருக்கு. இந்த கழுதை பார்த்துருக்கு. இந்த கழுதை என்ன நினச்சிருக்கு, அடடா இப்படி திருடை வந்து திருடிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது, இவன் இப்போ இந்த நாய் நம்ம இப்போ கத்தி இது ஓனர் ஒளியே வந்துட்டார் அப்படின்னா இப்போ இந்த நாய்க்கு போட வேண்டிய சாப்பாடை சேர்த்து நமக்கே போட ஆரம்பிச்சிருவார், இந்த நாயை அடித்து துரத்திடுவார் அப்படின்ட்டு இந்த கழுதை பிளான் பண்ணிவிட்டு இந்த கழுதை கால்னு கத்தியிருக்கு. இந்த கழுதை கத்தின உடனே திருடே வந்த விதத்தில் உரமே ஓட்டமாக ஓடிட்டானா. வெளியே வந்த சலவை தொழிலாளி வெளியே வந்து பார்த்துருக்கான். வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. உனக்கெல்லாம் சும்மா இருக்க முடியலையான்னு சொல்லிட்டு பெரிய கட்டையை எடுத்து முதுகில் சப்பு சப்புன்னு வச்சு விட்டுட்டு போனானா. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும், அடுத்தவங்க வேலையில் தலையை வச்சா இதுதான் கெதி.